அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் ப்ளோட் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப், அதாவது மயில் தொகையை விரிச்சிட்டு இருக்கிறது மாதிரி கூட இந்த ஷேப்பை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஃபில்லை கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் லைன் டூலை எடுத்துக்கோங்க, ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரோக்கை 2ஆக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பேனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆரோ ஹெட் 21 நினைக்கிறேன் நம்பர். ஆரோ ஹெட் 21 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜ் இப்படி முடியறது மாதிரி. அதே மாதிரி இந்த ஆரோ ஹெட்டையும் மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆரோ ஹெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. டிஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வெர்டிக்கலை 99க்கு மாற்றிடுங்க. அப்புறம் ஆங்கிளை 11 கொடுத்துக்கோங்க. காப்பீஸ் ஒரு 100 கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஷேப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆப்ஜெக்டில் போங்க, எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்லை மறுபடியும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரோக் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஸ்ட்ரோக்கு கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கிரேடியன்ட் கலரை ஷேப்புக்கு கொடுத்துக்கோங்க. கலர் கொடுத்ததுக்கப்புறம் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளோட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளோட் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணுங்கள் டூலுக்கு மேலே வச்சு. நான் இதில் 500 பிக்சல் கொடுத்துருக்கேன், ரெண்டுக்குமே, விட்டுக்கும் ஹைட்டுக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் லைன் நம்ம வரைஞ்சோம்ல, அது கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஷேப் ரெடி ஆயிரும். இந்த ஷேப் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆகணும்னா பேக்ரவுண்ட் பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பேக்ரவுண்டில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதோட ஃபில் கலரை பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் பேக் கொண்டு போங்க. இப்போ உங்கள் ஷேப் கிளியராக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளோட் டூலை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பதிவிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.